அண்ணன் கரெக்டா இருக்காரு பாத்தீங்களா? ஏன்னா எப்பவுமே முழிச்சிருக்கணும். உறங்கிட்டோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா கட்டின கொண்டாடி தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கும். புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கெட்டது. புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பை கட்டின கொண்டாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும். அப்பாட்டி இடையில வரும், அப்புறம் இடையில போகும், அப்புறம் இடையில போயிடும். அதனால பொண்டாட்டி வாழ்க, அப்பாட்டி ஒழிக. ஓகே சரியானே? பொண்டாட்டி அது மருந்து குடிக்கிறதுக்கா எப்ப நீங்க வேற அவசரத்துக்கு பொண்டாட்டி வந்திருக்கேன். ஆமா ஆத்துறதுக்கு அப்பாட்டி பல நாள் வீட்டு சோறு சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு வெளியிருவோம், ஹோட்டல் கடையில் சாப்பிடுவோம். அது மாதிரி நினைச்சு ஒரு நாளைக்கு ஓட்டினா உடம்புக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. அதை பார்த்துட்டு இதை விட்டோம்னா இங்கே வேற போயிடுவாங்க. அதனால பார்த்து செய்யப்பா. அவசரத்துக்கு பொண்டாட்டி, ஆத்திரத்துக்கு அப்பாட்டி. இந்த வண்டி ஓட்டுவோம், இந்த வண்டியில் இன்ஜினில் குபுக்கு குபுக்குன்னு புகத்தள்ளி அடியாயில் விழுகுதோ அதை எப்சிக்கு விட்டுட்டு ஒரு வண்டி வச்சு புலப்ப கவனிப்போம். பொண்டாட்டி வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்கார், வெல்கம். ஐயா உங்க 4 பேருக்கும் கொடுக்குறேன். வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன். வந்த வாரி வாழ வைக்க நாடு வண்டமிழ் நாடு. வந்த உடனே வாங்க பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டா பாத்தீங்களா? அதாங்க மரியாதை. சில ஊரை பாருங்க, நாடகத்தை 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நம்ம ஊர் தங்கமான ஊர். நிறைய நாடக கலைஞர்களை வர வச்சு நிறைய நாடகம் நடத்தக்கூடிய மேடை. அதனாலதான் சரியா 8 மணிக்கு நாடத்த ஆரம்பிச்சிருக்கோம். தம்பி நீங்க எல்லாம் பாக்குற வாட்சு, நான் பாக்குற வாட்சு ஒரே வாட்சு. என்ன வாட்சு? இழுச்சு வாட்சு தான் கிடைக்குதா? ஏன் கக்கூசில நம்பர் எழுதிருக்காங்க, போட வேண்டியானே. இந்த விவரமெல்லாம் தெரியாம நீ எப்படி பிழைக்க போற? சில ஊர் நாடத்த அரசாங்க கொச்ச கைத்த கட்டிடுவாங்க. ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு உட்கார வச்சிருவாங்க. நம்பிக்கை இல்லாம நம்ம ஊர் எல்லாத்தையும் ஒண்ணாம விட்டுருக்காங்க. காரணம் என்ன? அவங்க சூடா இருந்தாங்க, நாடகம் சூடா இருக்கும். 12 மணிக்கு எல்லாம் கிண்ணு இருக்கணும். என்னது நாடகம்ங்க? அவங்களுக்கு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? கூட்டி போய் குளிக்க விட்டா கூட்டு வர முடியும்? விடிஞ்சிரும், கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு இருந்து அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு இருந்தா நீங்களே சரி பண்ணிக்கங்க, எனக்கு இருந்தா நானே சரி பண்ணிக்கிறேன். கூட்டத்துக்குள்ள கையை காலை நீட்டலாம். உங்க கை உங்க காலை எங்க நீட்டிங்க. இடம் விசிலாட்டமா இருக்கு. ஆனா கூட்டத்துக்குள்ள யாரும் விரல மட்டும் நோட்டி விட்டுறாதீங்க. பெரிய வில்லங்கமாய் போயிரும்ல. சின்ன குழந்தைகளை பறந்து மண்ணில் வரல விட்டு விளாண்டு இருப்பாங்க. திடீர்னு மூக்குல சிறந்த வழக்கு மூக்குல வரல விட்டுருவாங்க. அவங்க தெரியாம வைப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க விடுவா பாருங்க. நடு கூட்டத்தில் யாரும் பொடி போட்டு இருந்தா கோச்சுக்காதீங்க. இப்படி ஒரு தள்ளி இங்கிட்ட ஒரு வசதி 4 பத்துக்குன்னு அவிஞ்சு போயிடும், இங்கிட்ட ஒரு உதறு 8 பத்துக்குன்னு புகஞ்சு போயிடும். அப்புறம் இங்கிட்ட ஒரு தொலாக்கு 4 குத்து குத்துவாங்க. அது என்ன குத்து? கை குத்து. இங்கிட்ட ஒரு 8 பேர் புருட்டாக்கு குத்துவாங்க. அது என்ன குத்துங்க? கை குத்து. அப்படி நீங்களா குத்திட்டு கிடந்தா அப்புறம் இங்க நாங்க குத்துறோம்னு போயிடும். அது என்ன குத்து? மங்கட்டின்னு டப்பாங்க குத்து. பாக்க போடுங்க. இடம் இருந்தா கழுதுப்புங்க, இல்லாட்டி பாப்பனக்கார மோரல தூப்புங்க. என்ன கார்பரேஷன் தொட்டியால சாக்கடையால கக்குஷா. இடம் இருந்தா கழுதுப்புங்க, இல்லாட்டி 12 மணிக்கு மேல பப்பளக்க வாய போடுங்க தூக்கிட்டு இருப்பாங்க. வாயில போட்டு பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. பீடி சீட்டு குடிங்க. இடம் இருந்தா கீழே விடுங்க, உங்க கையில பிடிச்சுக்குங்க. ஏன்னா நேத்து போன ஊர்ல பெரிய பஞ்சாயத்துனே. என்ன சொல்றீங்க? அப்ப நான் சாப்பிட்டு குமரிக்கிட்டு இருக்கோம். நடு கூடத்துல பெரிய மனுஷன் சுட்ட பத்த வச்சுட்டாரு. சுட்டு நான் சாதாரண சுட்டா ஆத்தாடி எத்தண்டி விளவரி சுட்டு யானிமார்க்கு சுட்டு பக்கத்துல உட்காந்துருக்கு ஒரு புது மாப்பிள்ள விடிஞ்சா கல்யாணம். நாடாமக்கு வந்து ஆர்வ கொள்ளாரு, டவுசரும் போடல, சத்தியும் போடல. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. சரி அப்ப நான் சாடி முடிச்சு உள்ள போயிட்டோம். ஒரு கையில பிடிச்சிட்டு தூங்குறாரு சுருட்ட. அது தகத்தகன்னு புகஞ்சுக்கிட்டு இருக்கு. இவரும் தூங்குறாரு, புது மாப்பிள்ளையும் தூங்குறாரு. புது மாப்பிள்ளை காலத்துக்கு இங்கிட்டு போட, இவரு கையத்துக்கு அங்கிட்டு போட, கடைசியில இவரு சுட்டு அவர் சுட்டுல பட்டு கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டாங்க. மாவு கட்டு போட புண்ணாய் போச்சு. அதே போல இல்லாமல் அமைதி காத்து எங்களது நாடத்தினை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்க அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, காலையில காடு சென்று மாலையில விடு திரும்பி மண்ணையும் மாணிக்கற்களாக மாற்றிடக்கூடிய விவசாய தோழர்களே, உயர்திரு அரசியல் பிரமுகர்களே மற்றும் விழா கமிட்டியாளர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறந்த முறையில் ஒளிவெளிமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சிறப்பாக ஒளிவெளிமைத்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது சார்பாகவும், கருப்புசாமி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதிலே பணியாற்றக்கூடிய இயக்குநர்களுக்கும் எங்களின் சார்பாகவும், எங்களது நாடத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய உயர்திரு அன்பண்ணன் வி பூபதி வடக்குப்பட்டி மற்றும் எம் பெரியசாமி கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி கிடந்த அன்பு வணக்கம். நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல, என்ன பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. பாட்டெடுத்து
கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சுனே. கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகம் அந்த காலம். இப்ப எல்லாம் கட்டுறது கைமண் அளவு கல்லாத கைபேசி அளவு. செல்போன்ல உட்கார்ந்த இடத்துல நெட்டை ஓபன் பண்ணிட்டான். யூடியூப்ல எல்லா நாடகமும் இருக்கு. சரி, ஆனா நம்ம ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்க? எதுக்கு? பாக்குறதுக்கு. அப்புறம் படுத்துங்கவா? நாடகம் பாக்குற 4 விஷயங்கள் இருக்குனே. பாதி எவ்வளவு கலகலப்பாடே பாதிப்பவே பிரசவம் ஆயிருச்சு. இன்னும் 2 மணி 1 மணிக்கெல்லாம் என்னன்னு தெரியல. எப்படியோ நாடகம் நல்லபடியா நடக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடிய வரைக்கும் தாலாட்டு வேற இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிலவத்து நல்லா பாடினா பிடிக்கும்னே. சிலவத்து நல்லா பேசினா பிடிக்கும். சிலவத்து நல்லா பேச மட்டும் தான் பிடிக்கும். சிலவத்து நல்லா துணி மட்டும் தான் பிடிக்கும். சரி, இருக்கு ரொம்ப உள்வாங்கிட்டே இருக்கு. அது வாட்டில் ஓடட்டும். என்ன பண்றது? எப்படியோ நம்ம இந்த காசு வாங்கித்தானே ஆகணும். 3 தடவை சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வரைக்கும் காசு வாங்காம போக மாட்டேன்னு. நம்ம போல போட்டி ஆகணும். ஏற்கனவே ஒரு தடவை வந்து போயிட்டான். ஆமா, வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு மலையோட போயிட்டான். இன்னைக்கு விடவே மாட்டான். எது நடந்தாலும் சரி, எங்க சம்பளத்தை வாங்காம விட மாட்டான். ஒரே மாதிரி வச்சு விட்டுருந்தேன். ஹலோ ஹலோ, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் படுத்திருக்காங்க கணக்கு இருக்குல்ல. அப்பா படுத்திருக்க பூரா நிம்மதியா படுத்திருக்காங்க. நாடகம் நல்லா இருக்கிறத பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன, அவ ஒரு நிம்மதியா படுத்திருக்காங்க. நம்பிக்கை. இவங்க நிம்மதி இல்லாம உட்காந்துருக்காங்க. நாடகம் நல்லா இருந்தா தான் இவங்களுக்கு காலையில காசு கொடுக்கணும், இல்ல கொடுக்கப்படாது. அப்ப நிம்மதி இல்லாம உட்காந்துருக்காங்க. நாடகம் பாக்குறவங்க அவங்க வீட்டுல அமைதியா வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த பாக்காத ஆளுக்கு தான் காலையில போய் குழப்புவாங்க. எப்படி? டீ கடையில் போய் சொல்லுவாங்க, நாடகம் நல்லா தயாரா இருந்துச்சு களி, நான் தான் தூங்கிட்டேன். விளம்பரம் விளம்பரம். இன்னைக்கு உலகமே விளம்பரத்துல ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு உயிர் கவசம் தலை கவசம்னா, இன்னைக்கு கால் போனா வந்துடும், கை போனா வந்துடும். இன்னைக்கு இதே இல்லாட்டி கூட ஆபரேஷன் பண்ணி வச்சிடறேன். ஆனா மண்ட மூலையில் அடிவிட்டா காப்பாற்ற முடியாது. ஹெல்மெட்டை போட சொல்லி அரசாங்கம் சொல்லுது. நம்மளால அரசாங்கத்தில் சொல்றதை யாரு கேட்கறான்? ஹெல்மெட் எங்க போடுவான்? வண்டி கேன்பார்ல முன்னாடி போடுவான், இல்ல பின்னாடி உட்காந்து கொடுத்துருவான், இல்ல ஒரு கடையில போட்டு அடுத்த பச்சை போர்ட்ல போய் இங்கே தானே வச்சேன். அப்போ நாங்கள் கடையில் போய் சண்டையில் இருந்துகிட்டு இருக்கிறது. இது மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. பொண்டாட்டியும் புதுசு, வண்டியும் புதுசு, ரோடும் புதுசு. நம்மளுக்கு 1 புதுசா இருந்தாலுமே சொன்னபடி கேட்க மாட்டேன். 3 புதுசா இருந்தா கேட்பானா? பொண்டாட்டி கையில ஹெல்மெட் கொடுத்துட்டா, பொண்டாட்டி கிராமத்துக்கார பிள்ளை, அந்த பிள்ளை ஹெல்மெட்னு என்னன்னு தெரியல. ஏதோ முக்கியமான பாத்திரம் போல் இருக்கு, பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லி வகுத்துல நடக்குது நச்சு நச்சுன்னு உட்கார்ந்து இருக்கு. சரி, வண்டி 100ல சர்றன்னு போயிட்டு இருக்கு. முன்னாடி ஆபீஸ் வண்டி விஓ ஆர்ஐ வண்டி நிக்குது. பாப்பாங்களா? ஆர்டிஓ நிப்பாருன்னா பாப்பான்ல. ஆகா, நம்மகிட்ட லைசன்ஸ் ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டி வர புதுசு. ஒருவேளை வண்டியை விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டி போனாங்கன்னா சிக்கலாகி போயிடும். அப்படின்னு என்ன பண்றேன், 100ல போனவன் 120ல போறேன், வண்டி நிப்பாட்டமா போயிடலாம் அப்படின்னு சர்ன்னு போனான்ல. ஆபீசர் கணக்கா ஆர்டிஓ நிப்பாட்டிட்டாரு, நிப்பாட்டுற வண்டி என்ன. உடனே பொண்டாட்டி ஆஹா புருஷனை காப்பாத்தலாம்னு சொல்லி ஹெல்மெட்டை போட தெரியாம பின்னாடி மாட்டது முன்னாடி மாட்டி, முன்னாடி மாட்டது பின்னாடி மாட்டி விட்டா. நேரா கொண்டு அதே வண்டியில குத்தி, இந்த 100ல போன வண்டி புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்து 108ல ஏத்திட்டு வராங்கண்ணே. இது தேவையா? அழகுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி நல்லபடியா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில வண்டியை கொண்டு விட்டு 108ல ஏத்துறது மிச்சமா? தெரிஞ்ச வேலை செய்யணும், தெரியாத வேலை செய்யக்கூடாதுன்னு. நேத்து பாக்குறேன் ஒரு பொம்பளை அழகா குனிஞ்சு கோலம் போட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வேகமா வந்தாரு, லபக்குன்னு கழுத்துல கிடந்த செயின் அத்துட்டு போயிட்டாரு. நேத்து காலையில. இன்னைக்கு காலையில பாக்குறேன் அதே பொம்பளை அதே அம்பளத்துக்கு போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா நேத்து காலையில தங்க செயின் மாதிரி அத்துக்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் ஒண்ணும் கேட்கல. இன்னைக்கு ஒரு பொம்பளை போட்டு அடிச்சுட்டு இருக்கா, யாரும் கேட்கல. எதுக்காக அடிக்கிறான் நான் கேட்கலான்னு போறேன். அவன் என்ன சொல்லி அடிச்சான் தெரியுமா? ஏண்டி நான் தான் கஷ்டப்பட்டோம் செயின் அக்கறனே, இது கவரிங் செயின் சொல்ல வேண்டியதானே.
திருட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா அப்படின்னு திருட்டு போய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய கொடுமையான விஷயம்னே, அடுத்த கூட மனைவி அக்காவை நினைக்கணும், தங்கச்சியை நினைக்கணும். அதான தமிழ்நாட்டு பண்பாடு. பஸ்ல முன்னாடி சீட்ல புருஷன் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அடுத்த சீட்ல உட்காந்துருக்கோம் செவன் இருக்க முடியானே, அடுத்த முன்னாடி சீட்டு கடையில் காலை விட்டு சொல்றான். அந்தம்மா அங்கிட்டு பாக்குது, புருஷன் சொன்னா சண்டை வந்துருமேன்னு சொல்லி பேசாம உட்காந்துருக்குது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், நம்மளுக்கு கம்பெனி கொடுத்தா உட்காந்துருக்கா, திரும்பவும் காலை உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப காலை உள்ள விட்டான்ல. அவள் கோவம் வந்து புருஷன் கிட்ட சொல்றான், மாமா இங்க பாருங்க, பின்னாடி சைடுல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சும்மா என் காலை சொல்லிட்டே வர்றேன், அவனை என்னான்னு கேளுங்கன்னு சொல்லி பொண்டாட்டி கேட்கிறான். சரி, அதுக்கு புருஷன் சொல்றாரு, அதையாண்டி என்கிட்ட சொல்ற, உன் முகத்தை திருப்பி காட்டு, பார்த்துட்டு செத்துருவேன். ஏன்னா அவ்வளவு கவனமான முகம். பின்னாடி பார்த்தா பர்சனாலிட்டியா இருக்கும்னே, முன்னாடி பார்த்தா முனிசிபாலிட்டி தொட்டு மாதிரி ஆகி போயிடும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் பிரச்சனையே இருக்காது. 2ஆம் பிள்ளை பிறந்துருச்சுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி சலசல ஆயிரும். ஒரு பையலுக்கு 6 வயசுனே, ஒரு பையலுக்கு 2 வயசு. இந்த 6 வயசு பையன் அப்பயே யோசிக்கிறான் பாரு, முதல்ல நம்ம ஒரு வயலா இருந்தா அம்மா அப்பா எதுவும் வேண்டாம் நம்மளுக்கு தான் கொடுத்தாங்க, நம்ம கூட தான் படுத்திருந்தாங்க. இவன் பிறந்ததுல இருந்து இவன் நடுவு படுத்துக்கிறான், நம்ம ஓரத்தில் படுத்திருக்கான். இவனுக்கு பிஸ்கட் வாங்கி தராங்க, நம்மளுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு பால் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 6 வயசு பையலுக்கு பால் கொடுப்பாங்களா? அவன் யோசனையை பாருனே, இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். அடிச்சு கொண்டா தெரிஞ்சு போயிடும், அம்மா தான் பால் கொடுக்குது இல்ல. ராத்திரியில் அம்மா தூங்கும் போது அம்மா உடம்புல ஒரு பக்கம் கள்ளிப்பாலை ஊற்றி விட்டுருவான், ஒரு பக்கம் குருணை மருந்தை ஊற்றி விட்டுருவான். இவன் பாலை குடிக்கும் போது அதையும் குடிச்சிட்டு சாகட்டும்னு சொல்லி கலந்துட்டானே. அம்மா தூங்க ஆரம்பிச்சால, இந்த பக்கம் கள்ளிப்பாலை ஊத்திட்டான், இந்த பக்கம் குருணை மருந்தை ஊத்திட்டான். காலையில் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறான், தம்பி நேரம் பால் குடிச்சிருப்பேன், செத்துருப்பேன், இனிமேல் அம்மா அப்பா நம்ம மேல தான் பாசமா இருப்பாங்க அப்படின்னு விளையாட போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஒரே சத்தம், ஐயோ ஐயோ ஐயோன்னு. தம்பி இறந்துட்டான், ரொம்ப சந்தோஷமா வருவேன். சரி, இங்க வந்து பார்த்தா அந்த பக்கம் அவன் தம்பி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். என்னடா அது, இவங்க சாகணும்னு தானே ஒரு பக்கம் கள்ளிப்பாலை கலந்தா, ஒரு பக்கம் குருணை மருந்தை கலந்தான், இவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இளவு செத்த நம்ம வீட்டில் இருக்குது, செத்தது யாரான வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அப்பன் செத்து கிடப்பேன். ஏங்க அன்னைக்கு பால் குடிச்சது அவங்க அப்பன். அதனால வீட்டில் பால் குடிச்சாலும் பார்த்து குடிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு என்ற ஒரு காரணத்தினாலே, சிரிப்பும் சிந்தனை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அவசியம் என்ற ஒரு காரணத்தினாலே. ஹலோ தந்தானே தானே தானே
மாவட்டம் மணப்பாறை வட்டம் சீகம்பட்டி கிராமம் சீகம்பட்டியில் அமர்ந்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சின்னமாரியம்மன் கோவில் உற்சவத்தில் அழைப்பை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் நடத்தும் நாடகமாக தமிழகத்திலே தலை சேர்ந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது மாபெரும் முன்னிலை கலைஞர்களே நானா தானா முருகேசன் கவுண்டர் நாட்டாமை தலைமையிலும் திரு சீகம்பட்டி வடக்கிப்பட்டி சோலைப்பட்டி ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலே ஸ்ரீ சத்திய ஹரிச்சந்திர மயனகண்டம் என்ற நாடகம் சிறப்பாக நடைபெறும். எங்களது நாடகத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் சென்றோடுமெல்லாம் வெட்டு முடிச்சு கொண்டு வரும் நடிப்பு சக்கரவர்த்தி இளமணம் புதூரை சேர்ந்த கே வேலுச்சாமி அவர்கள் சத்திய ஹரிச்சந்திரன் நடித்து நல்லா செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோக சுடரொலி என்று நாட்டு மக்கள் நல்லா செய்யப்படக்கூடிய கவிக்குயில் கலைவாணி கே பி லட்சுமி பிரியா அவர்கள் சந்திர மதியாக நடித்து நல்லா செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கே பி ஏ காளிமுத்து அவர்கள் சத்திய கீர்த்தியாக நடிப்பார்கள். சென்றவர்களெல்லாம் தலக்கணர் ராணி என்று விட்டு முடிச்சு கொட்டி வரும் வையம்பட்டி பிராந்தி நகர். நான் ரொம்ப நாளா பிராந்தி நகர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காந்தி நகரை சேர்ந்த ஆர் பழனிசாமி அவர்கள் விஸ்வாமித்திரர் மற்றும் காலகண்ட பகவானாக நடிப்பார்கள். ஹார்மோனி சக்கரவர்த்தி ஹார்மோனி வித்வான் இன்னிசை தென்றல் தேனிசை புகழ் என்று நாட்டு மக்கள் வெள்ள செய்யப்படக்கூடிய அருமை சகோதரர் மருந்தாபுரி உங்கள் எம் ஜெயராமன் அவர்கள் ஹார்மோனியமன் பின்பாடலை இசைப்பார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் இன்னிசை மன்னன் கோடியீடு குமரல் என்று தமிழகம் எங்கும் தனக்கணர் ராணி என்று பட்டு சொல்லி வரும் மணப்பாறை நாடக கலைஞர் சங்கத்தினுடைய பொருளாளர் அருமை தம்பி ஜெயம் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கமன் டோலகன் தபலவனை சிறப்பாக சேர்ப்பார்கள். பழைய சோர் ஆக்கு விடாத
இருக்கணும். மிருகத்தோட தோல் எடுத்து தங்க மாதிரி வாசிக்கணும் வாத்தியாரே. அதனால மிருதங்கம். அதற்கு நிகராக பலவாத்திய புகழ் என்று நாட்டு மக்கள் உல்லாசப்பட்டிருக்கக்கூடிய அருமை தம்பி இவர் நம்மிடையிலே KR ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டரை சிறப்பாக சேர்ப்பார்கள். அண்ணே அதுல கைவாத்தியம் மட்டும் இருக்கா, குச்சி வாத்தியம் இருக்கா? அதோட முடிச்சிருக்கீங்கள. எங்களுக்கெல்லாம் தாய் தந்தைமாக விளங்கி தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கூடிய எரியோடு PK ராஜ் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். எரியோடு தானே, 6 வெள்ளோடு பெரியோட்ல தானே இருக்க. அதான் சொல்ல வந்தேன். கொட்டப்பட்டியை சேர்ந்த பொன்னம்பட்டிய PK ராஜ் அவர்கள் தாளத்தை முறையாக இசைப்பார்கள். சப்பு உங்கள் கண்களை அலங்காரம் செய்து கொண்டிருக்கூடிய வண்ண வண்ண சீனமைப்பு PK ராஜ் சீனமைப்பாளர் அன்புள்ளவதற்கு நன்றி. சாப்பாடு அருமையான ஏற்பாடுங்க. வாழ்க்கையில மனுஷன் போதும்னு சொல்றது 2 தாங்க. காலையில 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். இன்னும் 200 ரூபாய் சேர்த்து கொடுங்கப்பா. கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மாமனார்னு ஏன் பேரு தெரியுங்களா? முத கல்யாணம் பண்ணும்போது ஆச்சு மோதிரம் கேட்போம், அப்புறம் மைனர் சங்கிலியை கேட்போம், அப்புறம் ஆட்டை கட்டு மாட்டை கட்டு டூலரை கட்டு நாரா உரிச்சிருவோம். அதனாலதான் மாமன் நாறு நல்லா நாருங்களா போதும்னு சொல்றது 2னே. ஒண்ணு சாப்பாடு அண்ணே அக்கா போகுங்க சாப்பிட முடியாது வேணாம்பா. என்ன தெரியுமா? அட்டி வந்து ஐயோ அம்மா அப்பா போகும்பா சாமி ஆள விடுறாங்க. சாமி ஆள விடு. இதை தவிர வாழ்க்கையில மனுஷன் எதையுமே போதும்னு சொல்றது கிடையாது. சிறப்பாக உணவு வழங்கி விழா கமிட்டியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நண்பன் வணக்கம். ஒளி ஒளி அமைப்பு சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கருப்பசாமி ஆடியோஸ் பெரிய மணப்பட்டி. நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லைங்கிறது அண்ணன் தானே எடுத்துக்காட்டு. ஒளி ஒளி உபயம் உயர் திரு பழனி முருகன் ஆட்டோ கிழக்கு வடக்கிப்பட்டி உரிமையாளர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. மற்றும் நாடக உபயதாரர்கள் மோராஜி தேசாய் ஆண்டவர் எலக்ட்ரிக்கல்ஸ் விராலிமலை மற்றும் RKP மணி செங்கல் வியாபாரம் தாளப்பட்டி மற்றும் K வெற்றிவேல் மிக்சர் மிஷின் கல்குடி, பொன்னன் எலக்ட்ரிக்கல்ஸ் விராலிமலை, மூக்கன் மேஸ்திரி குள்ளம்பட்டி, சேகர் மேற்பூதகுடி, ராஜேந்திரன் சூரியூர், கண்ணன் மளிகை விராலிமலை, M பெரியசாமி பூசார் நாயக்கன்பட்டி, V பூபதி மேஸ்திரி கிழக்கு வடிக்கப்பட்டி மற்றும் கோபால் பொன்னைக்கம்பட்டி மற்றும் இந்நாடுக்கு காண வந்திருக்கூடிய ரசிக பொதுமக்களையும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் வருக வருகவன் அன்போடு வரவேற்பது. இப்படிக்கு சீர்மட்டி மற்றும் வடிக்கப்பட்டி சோலைப்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ணே எல்லாத்த பேரையும் சொல்லியாச்சு. டான்ஸ்காரப்பில் பேர் சொல்லாம அங்க வாரி எத்தனை பேர் தொங்க போட்டு நிக்கிறாங்க. முகத்தை அப்புறம் ஓதமா ஆடு அழகி அப்படியே சுந்தரி தாரகை நடன சூறாவளி ஆளுக்கு 50 குத்து அப்படிலாம் குத்த முடியாது. வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது. 4 குத்துல ஒளியுது. ஆடு அழகி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை நடன சூறாவளி என்று நாட்டு மக்கள் நல்ல புதுக்கோட்டை அனிதா அவர்கள் டான்ஸ் ஆக கலக்குவார்கள். அண்ணே முதல்ல மொச்சக்கொட்டை பள்ளி பாடுவீங்க நல்லா இருக்கும். பாடிடுவோம். ஏன்னா செஞ்சு வச்சதுன்னா துணியா பஞ்சே நீங்க பாட்டா பாடுனீங்கன்னு இப்ப நான் வசனமா சொல்லுவேன். அத நீங்க பாட்டா பாடணும். பாடு. மோ மோ இட் இட் ட ட கு கு இன் இன் டி டி பாருங்க. இத பாட முடியாதா? 2 ஒண்ணு தானே. மொச்சக்கொட்டை வெளியில வந்தா உள்ள இருந்தா அப்படித்தான் ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணே இப்போ டான்ஸ்கார் பாருங்க எப்படி பாடினாரு. இப்ப என் பேர் சொல்ல போறேன். எங்க அண்ணன் தூக்கி வச்சு பாடுவார் பாருங்க. உங்களோட உரையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நண்பன் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்துடைய செயலாளர் அய்யலூர் PBK ராமலிங்கம் ஆகிய நான் கோமலியாகவும் மற்ற பல இடங்களை அடித்து உங்களின் நல்லாசை பெற காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி அன்பு வணக்கம். பாத்தீங்களா பொம்பளை பிள்ளைக்கு எப்படி பாடுனீங்க? நாடகம் பெரிய நாடகம் நாளை பாடிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? பெரிய நாடகமா இருந்தாலும் சின்ன நாடகமா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். எப்பவுமே யார் நாடகம் எதிர்பார்க்க பிள்ளைக்கு எல்லாம் அளவு அளவு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டி அளவு ரோட்டு அளவு அந்த அளவு தெரியாம இருந்திருக்காங்க. அப்படியே அங்க ஒண்டி கொடுத்துரு சாமி நல்லா இருப்பேன். எனக்கு நாதமே வேண்டாம்.
கொடுத்துட்டு காலையில கேட்கறதுக்கா எல்லாத்துக்கும் பாடினியே, எனக்கு ஒரு பாட்டு பாடுனீங்க. நல்ல பாட்டு தூக்கி வச்சு பாடுங்க. உங்க பாட்டு நான் வாழ்க்கையில மறக்க கூடாது. உங்களுக்கு தூக்கி வச்சு பாடணும், அவ்வளவுதானே. வீடு ஒரு உறவு, இது கருப்பு ரயில் வண்டி, கருப்பு ரயில் வண்டி, இது காரைக்குடி போகும் வண்டி. மஞ்ச குருவிகளா, மஞ்ச குருவிகளா, நீங்க 4 பேரை மயிர புடுங்குங்க ஐயா. பொம்பளை பிள்ளை வர சொன்ன எப்படி பாடினாரு? என்ன சொன்ன ஒரே பாட்டுல தூக்கிட்டு என்ன தம்பி அண்ணே? இந்த பாட்டுல எவ்வளவு பெரிய கருத்து அடங்கி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உள்ள கருத்து இருக்கானே. ஆமா. அப்ப பெயிண்ட் அடிச்சிருவோம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நல்லா பொசுக்களி இருந்திருந்த மக்களை நீங்க செத்து போறேன்னு வச்சுக்க. ஆமா, ஒரு பேச்சுக்கு சரிண்ணே. அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான தெய்வத்தை பார்க்க முடியுமா? முடியாதுண்ணே. இந்த மாதிரி ஒரு பொதுமக்களை நீ பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. சூப்பர் ஒளிபெருக்கி. ஆமா, கருப்பசாமி. கருப்பசாமினா கருப்பசாமி இதை நீ பார்க்க முடியுமா? முடியாதுண்ணே. எங்கதான் நீங்க பார்க்க முடியுமா? யாருமே பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்க உயிரோட இருக்கப்ப அப்படி பாடிட்டீங்க. அப்ப நாளைக்கு வண்டியில எல்லாரும் போயிட்டு இருக்கான். நீங்க 4 பேர் வண்டியில பாம்பு கடி செத்துட்டா இந்த பாட்டை நீங்க பாட முடியுமா? இல்ல அவ்வளவுதான் வாசிக்க முடியுமா? பொல்லாத வேலைக்கு ஏதோ சாரப்பாம்பு ஆகுமா? அது மாதிரி எந்த மனுஷனுக்கு எங்க என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு. ராத்திரி படுத்து காலையில எழுந்திருச்சா தான் உறுதி. ஆமா. கோழி செத்து போட்டா நாட்டுக்கோழி 500 ரூபாய் கிலோ. ஆமா. ஆடு செத்து போயிட்டா 900 ரூபாய் 700 ரூபாய் கிலோ. மனுஷன் செத்து போயிட்டா வெறும் 1 ரூபா தான். வச்சுட்டு அவனே எடுத்துக்குவேன். அதுக்குள்ள மனுஷன் படுற வாடு. நான் அதை பண்றேன் இதை பண்றேன், கடைசியில் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்ல உள்ள வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தேடினா போதும். இன்னைக்கு தக்காளி 120 ரூபாய்க்கு விற்கிறது போதும். எத்தனை வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போடுறாங்க. தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு, வெள்ளி விலை ஏறிக்கிட்டே இருக்கு, டீசல் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. யாராவது கேட்டிருக்கமா? ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த தக்காளியை உசுராக்கி கொண்டு வந்து நம்மளுக்கு குழம்பு கொடுக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதே தக்காளி எத்தனை பேர் ரோட்ல கொட்டினாங்க. அப்ப யாருக்கா தெரிஞ்சா? கிலோ 10 ரூபாய்க்கு அங்கே ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு கிலோ 120 ரூபாய்க்கு தக்காளி விற்கிறது போதும். தக்காளி விலை உயர்ந்துருச்சு, தக்காளி விலை உயர்ந்துருச்சு. 3 லோடு ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டுருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தர் 35 லட்சம் ரூபாய்க்கு தக்காளி வித்தவங்க காலி வந்துட்டாங்க தெரியுமா? அப்படிலாம் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? சிறந்த முறையில் இந்த நாடத்தினை ஒளிப்பதிவு செய்து இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் உயர் திரு VSK யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். மனுஷனா பிறந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு இந்நாடத்தினை காண வந்திருக்கக்கூடிய ரசிகர் மக்களை நாடக அமைப்பாளர் உயர் திரு V பூபதி வடிக்கப்பட்டி அவர்களும் M பெரியசாமி பூசார் நாய்க்கு அண்ணா அவர்களும் நாடக அமைப்பு இரு உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ணே வளவல்ல பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு கேடு, பிள்ளைக்கு கேடு. பிள்ளைக்கு தாங்க கேடு, பிள்ளைக்கு கேடு. முத பிறக்கல சத்த பத்தமா கொழு கொழு நல்லா பிறக்கும்னே. ரெண்டாவது பிறக்கல சுமாரா பிறக்கும். மூணாவது பிறக்கல எதுக்கும் அந்த மாதிரி இப்படியே தான் கிடக்கும். 4வது பிறக்கல சோடா பாட்டில் சைஸ்ல பிறக்கும். 5வது பிறக்கல வாட்டர் பாக்கெட் மாதிரி பிறக்கும். இது தேவையா? அளவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை. வீட்டுக்கு 2 பிள்ளை இருந்தா போதும். ஆனா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் 30 பிள்ளை பத்திருக்கானே. என்ன சொல்றீங்க? 6 கொண்டாட்டி 30 பிள்ளை எப்படி பத்த? எப்படிங்க? அவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து வேற வேலைக்கு போனதே இல்ல. அப்புறம் அவனுக்கு ஒரே வேலை தான், டொங்காசு. டொங்காசு அது என்னங்க? டொங்காசுனா 5 ரூபா காசு பாத்திருப்பீங்க, 10 ரூபா காசு பாத்திருப்பீங்க, வெள்ளி காசு, பித்தளை காசு, தங்க காசு பாத்திருப்பீங்க, பழைய ஓட்ட காசு கூட பாத்திருப்பீங்க. டொங்காசு நானே, இதுதான் உண்டியல். நம்ம மேல இருந்து காசை போடுவோம். காசு எப்படி விழுகும்? டொங்கு விழுகும். நம்ம போட்டது காசு, அதானே டொங்காசு. ஏனே 10 ரூபா நோட்டை போட வேண்டியது? அதுல போடக்கூடாதுண்ணே, நோட்டு இல்லாம போயிடும். உங்க அறிவுக்கு என்னன்னே சாப்பிடுறீங்க? கோனாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேனே. கோடா பூனா சூனானா என்னனே? கோனானா கொழுக்கட்டனே, சரினே. பூனானா புரோட்டா, சூனானா சூப்பு. அடேப்பா நல்லதுனே. நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. காலையில 5:30 கணக்கு முடிச்சு கிளப்பிடுவோம். அப்படிங்கறதால மனுஷனா பிறந்தா முதல்ல பாசம் வேணும்னே. மாதா பிதா குரு தெய்வம். ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வமே தாய் தானே. அதனால நம்ம நாட்டுக்கு பேர் தாய்நாடு. பேசக்கூடிய மொழிக்கு பேர் தாய்மொழி. ஆனா கொல்லப்பட்ட வீட்டுல தாயவே பார்க்க முடியாது. வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம். அவங்க அம்மா இருக்கிறது அனாதை இல்லம். உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பன்னு சோறு போடுறோன்னு இல்லையோ, செத்ததுக்கு அப்புறம் ரோட்டை சுத்தி வெடியா போடுறேன். அவ்வளவு சந்தோஷமா? நீங்க செத்தது இல்ல, என்னப்பா நாட்டுல ஒண்ணும் செய்ய முடியல. உயிரோடு இருக்கும்போது சோறு போடுறான்னு இல்லையோ, பிரியாணியா குமிக்கிறாயா போட்டாக்கு முன்னாடி 30 கும்பிடும்போது, வருஷம் திரும்பும் போது அவனுக்கு தெரியுமில்ல நம்ம தான் சாப்பிட போறோம்னு. அன்னைக்கு அடிப்பேன். முதல்ல அப்ப உயிரோடு இருக்கும்போது கட்டி கூட வாங்கி தர மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் குளிமாட்டில் ஒரு புல்ல உடச்சு ஊத்துவேன். எங்க அப்ப நல்லா சாப்பிடுவேன். புளியா குடிக்குது. அப்பா இருக்கும்போது அப்பானே கூப்பிட மாட்டேன். செத்தனைக்கு போஸ்ட் அடிச்சிருப்போம் பாத்தீங்களா, இமயம் சரிந்தது. ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு இமயம் இருந்தது தெரியாதா? இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, சிரிப்புக்காக சொல்லல. உயிரோடு இருக்கும்போது எதை எதை செய்யணுமோ அதை பூரா செய்யாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம எதை செஞ்சாலும் புண்ணியம் கிடையாது. ஒரு காரணத்தினாலே தாய் தந்தையை நல்லா பாத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மள நல்லபடியா பாத்துக்குவாங்க. ஆத்தோட பாசம் எப்ப தெரியும்?
மனுஷனு கஷ்டம் தானே ஆத்தாவோட அருமை தெரியும். ஆமா, ஆமா. வகுத்த கட்டிக்கும் பேச முடியாது. கம்மாயில உட்காந்து முக்கும்போது அம்மாவை கூப்பிடுவான் பாருங்க, அம்மா லபக்குன்னு விழுந்த உடனே அப்பாடா. ரோட்ல இறந்து போயிட்டு இருப்போம், காலில் கண்ணாடி சொல்ல முள்ள ஊத்திரும், அம்மா புடுங்கினதுக்கு அப்புறம் அப்பாடா சூடு முடிச்சு ஒண்ணுக்கு வராது, கடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பவும் அம்மாவை தான் கூப்பிடுவேன், அம்மா. அடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா. ஏன் கஷ்டம் தாயா நினைக்கிறான். தொந்தி நடுங்க தொடி நடுங்க 10 மாதங்கள் சுமந்து தன் ரத்தத்தை பாலகத்தக்கூடியவள் உலகத்தில் பெற்ற தாய் தானே. அழகர் ஆடியோஸ் வடக்கு ஆண்டியப்பட்டியை சேர்ந்த அன்பு நண்பர்கள் சார்பாக 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி சார்ந்த அன்பு வணக்கம். 10 மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு முன்னாலே அத்தனை சும்மா இரும்பு வந்தாம தூசிதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தியாகமெல்லாம் சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே தியாகமெல்லாம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. இரும்பு இல்லாம தூசிதம்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தியாகமெல்லாம் சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே தியாகமெல்லாம் சும்மா. காட்டி விரல் கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாலும் தோழி கொடுத்து நெல்லுக்கு ஒரு சொல்லி கொடுத்த காடு வெட்டி நடவு நட்டு கால் சண்டை தச்சு கொடுத்த செருவாடு சேர்த்து வச்சு சேடுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் அம்மா 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 காக்கல் வந்து விவசாயத்தை குடிக்க வைப்பு சொல்லி காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரக்கும்மா. ஓ காலடி மண்ணுக்கு முன்னால பாசத்துக்கு முன்னாலே தியாகமில்லாமா. குடிகார
பாவி மகேசம்மா